பட் ஆனால் இதுல இன்னொரு பெரிய நெகட்டிவான விஷயம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸுமே இந்த ஒரு மார்க்கெட் அப்டேட்ல வந்து வரும். அண்ட் தென் கம்பெனிஸோட அப்டேட்லயும் வந்து வரும். கம்பெனிஸ்ல மேக்ஸிமம் வந்து இருக்காது. பட் ஆனால் அந்த மார்க்கெட் அனாலிசிஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதுலயுமே இந்த ஒரு ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஷேரை வந்து இங்க பை பண்ணுங்க, இல்ல அப்படின்னா செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கரேஜஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்க பை பண்ணி வச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கோட அப்டேட் பர் மந்த்ல வந்து பார்க்கும்போது நிறைய புரோக்கரேஜஸ் வந்து பை பண்ண சொல்லுவாங்க, நிறைய புரோக்கரேஜஸ் வந்து செல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் டிசிஷனை நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் பெட்டரா வந்து இருக்கும். இதை நீங்க வந்து டெய்லி அந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ்ல கண்டிப்பா உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ அதுல என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கணும். அவங்க டார்கெட் பிரைஸ் வந்து இவ்வளவு போகும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல டார்கெட் பிரைஸை கட் பண்ணிட்டு இங்க இருந்து கீழே இறங்கும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்றாங்க அப்படின்ற ரீசன் வந்து நீங்க பாத்துங்க. ரீசன் எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க இவ்வளவு போகுதுன்னா சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டா பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ப்ரொமோட்டர் சேஞ்ச் வந்து நடக்குது. இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா டேக் ஓவர் வந்து நடக்குது. வேற ஒரு கம்பெனி கிட்ட வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் வந்து நடக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு கம்பெனில நீங்க வந்து நெகட்டிவ் ஃபீல் வந்து எடுக்கலாம். இல்ல அந்த கம்பெனி வந்து அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க, அடுத்த லெவல் வந்து இங்க பிசினஸ் அப்டேட் வந்து வர மாதிரி தெரியல அப்படின்னும் போது நீங்க வந்து நெகட்டிவான அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தேஜஸ் கம்பெனி வந்து இருக்கு. அந்த கம்பெனி பிசினஸ் ரிசல்ட்ஸ் வந்து சரியில்லை. ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனில அது உள்ள நடக்கிற அந்த ஒரு பிசினஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கணும். மீதி இருக்கிற டைம்ல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இங்க நிறைய நியூஸஸ்ல வந்து பை பண்ண சொல்லுவாங்க, செல் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து டிவேட் ஆயிடக்கூடாது.